நூற்றுக்கு 99% முன்னெடுத்துச் செல்லப்பட்டுள்ள பேச்சுவார்த்தையை இழுத்தடிப்பு செய்வதற்கு எங்களுக்கு எவ்வித தேவையும் இல்லை. அதுதான் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிணைமுறைகளை மீள விடுவிப்பதற்கு இணக்கம் பெறப்பட்டுள்ளது. பெறப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய 3000 பில்லியன் வரையான கடனை பெறுவதற்கு நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் கூறுவதற்கு முற்பட்டார். அதனை 117% வரை குறைக்க முடியும் என குறிப்பிட்டார். ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் நிபந்தனைதான் இது. இதற்கு நாம் இணங்கவில்லை, அவர்கள்தான் இணங்கினார்கள். நாம் கொள்கை இல்லாமல் வேலை திட்டம் இல்லாமல் செல்லும் பயணம் அல்ல இது. எவரேனும் அவ்வாறு நினைத்தால் அவ்வாறில்லை. எமக்கு பாரிய பொறுப்பு உள்ளது. அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுவதற்கு தயாராக உள்ளோம். நாம் முன்வைக்கும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நீண்டகால பொருளாதாரத்துக்கான முதல் வருடத்துக்கான வேலை திட்டத்தை முன்வைப்போம். ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தை நாம் முன்னோக்கி கொண்டு செல்வதாக பலரும் குறிப்பிடுகின்றனர். ரணில் விக்ரமசிங்க யார் என்பது எங்களுக்கு நன்கு தெரியும், உங்களை விட. ரணில் விக்ரமசிங்க கவுது කියන අපි හොඳට දන්නවා ඔබතුමන්ලට වඩා. අද දින න්‍යාය இன்றைய நிகழ்ச்சி நிரலின் விடய இலக்கம் 1 லிருந்து 13 வரையான விடயங்கள் பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அறிவிக்கின்றேன்.